ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. எனக்கு வந்து பீரியட் வரப்போதா, இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னா அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்கும் இருக்கும். அதாவது மாதவிடாய் தள்ளி போன பிறகோ, மாதவிடாய் வருவதற்கு முன்னாடியோ, இதுவரையும் யாருமே சொல்லாத ஒரு சில டிஃப்ரெண்ட்டான அறிகுறிகள் சொல்ல போகிறேன். மாதவிடாய் அறிகுறிக்கும் கர்ப்ப அறிகுறிக்கும் இடையான வேறுபாடுகள் சொல்ல போகிறேன். பீரியடா ப்ரெக்னென்சியா ஒரே குழப்பமாக இருக்கீங்க அப்படின்றப்போ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து ஓவலேஷன் டேட் பார்த்து ஒன்றா இருந்திருப்பாங்க. ஒன்றா இருந்துற அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு சில சிம்டம்ஸ்லாம் தெரியும். அது வந்து ஒரு சில பேருக்கு நான் கர்ப்பமாக இருக்கன்றதை காட்டும். ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து பீரியட் ஆகிடும். அடுத்த மாதமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். சரி, எந்த அறிகுறிகள் வந்து இந்த மாதத்தில் எனக்கு இந்த சிம்டம்ஸ் வந்தால் நான் கர்ப்பம், இல்லை இந்த சிம்டம்ஸ் வந்தால் பீரியட் அப்படின்றத தெளிவாக காட்டக்கூடிய ஒரு சில அறிகுறிகள் பற்றி ஒன்று அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்றப்ப கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க, சரிங்களா? முதல் மிக முக்கியமான சிம்டம்ஸ் சொல்ல போகிறேங்க. எப்படி ஒரு குழந்தை நார்மல் டெலிவரி ஆகணுமோ அதற்கு வந்து இடுப்பு எலும்பு வளைஞ்சு கொடுத்தா தான் ஒரு குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ஆகும். அதே மாதிரி பயங்கரமான முக்கியமான ப்ராசஸ் வந்து இடுப்பு வலி. உங்களுக்கு பீரியட் ஆக போகுது அப்படின்றப்போ இடுப்பில், அதாவது இடுப்பை சுற்றி சுருக்கு சுருக்குன்னு ஒரு மாதிரி வலி குறும். சுருக்கு சுருக்குன்னு ஒரு ஊசி பின்னு வச்சு குத்துனா, அதாவது உடம்புல பின்னு வச்சு குத்துனா எப்படி இருக்கும், ஒரு சுருக்குன்னு இருக்காது, அது மாதிரி சுருக்கு சுருக்குன்னு ஒரு வலி இருக்கும். அந்த மாதிரி சுருக்கு சுருக்குன்னு வலி இருந்தாவே பேக் பெயின் இருக்குது, கொஞ்சம் இடுப்பும் ஒரு மாதிரி பெயின் இருக்க மாதிரி இருக்குது, பேக் பெயின் கூடவே இது மாதிரி சுருக்கு சுருக்குன்னு ஒரு பெயின் இருக்குது அப்படின்றப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கிடையாது, பீரியட் ஆகிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ். ஏன்னா நிறைய பெண்களுக்கு இது காமனான சிம்டம்ஸ். இதுவே நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க அப்படின்றப்போ வெறும் உங்கள் பேக் பெயின் மட்டும்தான் இருக்கும், அந்த சுருக்கு சுருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கவே இருக்காது. இது என் 2 ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர்கிட்ட கேட்குறப்ப இந்த சிம்டம்ஸ் இருந்திருக்கு, அதனால தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுக்கு பேக் பெயின் இருந்து கூடவே சுருக்கு சுருக்குன்னு பேக் பெயினில் ஏதோ குத்துற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரெக்னென்சி கிடையாது, சரிங்களா? அது வந்து பீரியட். இல்லை காமனாக வெறும் பேக் பெயின் மட்டும்தான் இருக்குது, சுருக்கு சுருக்குன்னு இல்லைன்னா அது வந்து ப்ரெக்னென்சி, சரிங்களா? 2வது சிம்டம்ஸ் சொல்ல போகிறேங்க. இது காமனான சிம்டம்ஸ் எல்லாருக்கும். உங்களுக்கு வந்து கருப்பையில் பதிஞ்சிட்டாங்க அப்படின்றப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறைய ஏற்பட்டு ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய ஏற்படும், சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால் நம்ம கருமுட்டை வந்து உருவாகிறப்போ நம்ம வயிறு வந்து லைட்டாக வலிக்கும். அந்த வயிறு வலி வந்து சரி ஆகவே ஆகாது. அதுவே உங்களுக்கு நார்மலாக ஒரு பீரியட் ஆக போகுது அப்படின்றப்போ ஒரு நாள் முன்னாடி லைட்டாக உங்களுக்கு வயிறு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அப்படி உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்றப்போ நீங்கள் தண்ணி குடித்தாலோ ஜூஸ் குடித்தாலோ இது மாதிரி ஏதாவது ஒரு சாப்பிட்டா அது வந்து வயிறு வலி சரியாக போகும். ஆனால் உங்களுக்கு எது சாப்பிட்டு வயிறு வலி சரியாகவே போகல, எனக்கு வந்து வயிறு வலி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது அப்படின்றப்போ ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு வயிறு வலி சரியாக போச்சுன்னா அது வந்து பீரியடு. எது சாப்பிட்டுமே உங்களுக்கு ஒரு மாதிரி வயிறு டிஸ்டர்பாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அது வந்து ப்ரெக்னென்சி, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன் ஸ்டொமக் பெயின் நான் சொல்கிறேன் அப்படின்றப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஓவலேஷன் இருந்தாலும் அந்த டைம் லைட்டாக வயிறு வலிக்கும், ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் வயிறு வலிக்கும். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்டொமக் பெயின்றது ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ், சரிங்களா? 3வது வந்து ரொம்ப முக்கியமான அறிகுறி, நார்மலாகவே ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஃபீலிங் இருக்கும், சரிங்களா? அந்த தலைவலி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றப்போ அப்படியே தலையை டக்குன்னு அப்படியே ரொம்ப தலையை உடச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது மாதிரி இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு டீ காஃபி போட்டு குடிச்சிங்க, ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா அந்த பெயின் சரியாக போயிடும். டேப்லெட் போட்டால் சரியாக போயிடும். ஆனால் லைட்டாக உங்களுக்கு தலைவலி இருந்துகிட்டே இருக்குது, அது மாதிரி ஒரு மாதிரி மண்டைக்குள்ளேருந்து யாரும் லைட்டாக குடஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு மாதிரி ஹெட்டேக் வந்து சரியே ஆகலை அப்படின்றப்போ அதுவும் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதுக்கான ஒரு சிம்டம்ஸு. இது எல்லாருக்கும் காமனாக இருக்க ஒரு சிம்டம்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு முக்கியமான சிம்டம்ஸுங்க வெள்ளைப்படுதல். இதை வச்சு நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்றத கிளியராக சொல்கிறேங்க. உங்களுக்கு வந்து பீரியட் ஆக போகுது அப்படின்றப்போ இப்போது நீங்கள் அடுத்த மாதம் ஒரு 15ஆம் தேதி வந்து போன மாதம் தலைக்குத்தி பீரியட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதம் 13லேருந்தே உங்களுக்கு வந்து பீரியட் அதாவது வெள்ளைப்படுதல் ஆக ஆரம்பிக்கும். அந்த வெள்ளைப்படுதல் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் ஜல்லி மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கண்ணாடி பதமாக இருக்கும், அவ்வளோதான். இதுதான் பீரியடு. இதுதான் வந்து பீரியடுக்கான ஒரு வெள்ளைப்படுதல். அதுவே கருப்பையில் பதிஞ்சிட்டு இருக்காங்க இல்லை பதிய போகிறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு 10ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு நிறைய வெள்ளைப்படுதல் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு அந்த 15ஆம் தேதி நெருங்குறப்போ வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் திக்கான இருக்கும், ஒரு மாதிரி திக்காக ஒரு பழுப்பு நில கலரில் இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும், சரிங்களா? ரொம்ப தண்ணி மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும்.
இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்ச வெள்ளைப்படுதல் வச்சு கூட நீங்கள் பீரியடா ப்ரெக்னென்சியான்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஒரு முக்கியமான சிம்டம்ஸுங்க, கருப்பையில் போய் கரு பதிஞ்ச உடனே எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் ஏற்பட மிக முக்கியமான காமனான ஒரு சிம்டம்ஸ் வந்து அதாவது சிறுநீர் கழிக்கிறது. அடிக்கடி 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 நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பீரியட் ஆக போகுதுன்றப்போ யூரின் ஒரு டைம் 2 டைம் போவீங்க, அவ்வளோதான். மற்றபடி நிறைய டைம்லாம் போகவே மாட்டீங்க. யூரின் இந்த சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் 100% கண்டுபிடிச்சிடலாம் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு. அதாவது யூரின் போகிற மாதிரி ஒரு மாதிரி வலி எடுத்துகிட்டே இருக்கும், அடிக்கடி போயிட்டே இருப்பீங்க, கொஞ்சம் சொட்டு சொட்டாக போயிட்டே இருப்பீங்க. இது மாதிரிலாம் இருந்தால் கூட நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்றதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சது ரொம்ப முக்கியமான அறிகுறியும் கூட. அடுத்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் சொல்ல போகிறேங்க, உங்களுடைய மார்பகங்கள். இப்போது நீங்கள் ஓவலேஷன் டேட் பார்த்து ஒன்றா இருந்திருக்கீங்க, ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து கருப்பையில் படிஞ்ச உடனே உங்களுக்கு மார்பகங்கள் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப 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 வெயிட்டாக இருக்கும், தொங்கும். இது மாதிரிலாம் ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். மார்பகக்காமல் உள்ளாடையே அணிய முடியாது, ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும், ஒரு மாதிரி நமைச்சலாக இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக போகிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ். இதுவே மார்பகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, மார்பகத்தை ஒரு பொருட்டாக கூட உங்களுக்கு தோணவே இல்லை அப்படின்றப்போ இது நார்மல், உங்களுக்கு பீரியட் ஆக போகுதுன்றதுக்கான ஒரு சிம்டம்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு குழந்தை வந்து நார்மல் டெலிவரி வந்து வெளியே வர போகிறாங்க, இல்லை ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கும் 9 மாதம் ஆகிடுச்சு அப்படின்றப்போ அந்த பிறப்புறுப்பு பகுதி வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த செர்விக்ஸ் பகுதியெல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் பீரியட் ஆக போகுதுன்றப்ப இந்த மாற்றம் இருக்கவே இருக்காது. ஆனால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க, இல்லை கருப்பையில் பதிஞ்சிருக்காங்க, உங்களுக்கு இன்னும் பிளட்டில் வந்து கலந்து அது வந்து ஹெச்சிஜி ஹார்மோன் சுரந்து உங்களுக்கு வந்து கிட்டில் காட்டல, யூரினில் காட்டல அப்படின்றப்போ மாதவிடாய் வருவது, அதாவது உங்களுக்கு ப்ரெக்னென்சி டேட் அந்த மாதவிடாய் டேட் வருவதுக்கு முன்னாடியே உங்கள் பிறப்புறுப்பு பகுதி ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆகிட்டுருக்கும், ரொம்ப மென்மையாக ஆகிட்டுருக்கும். ஜஸ்ட் ஒரு கையை வச்சு ஒரு நகம் கீறினா கூட ரொம்ப புண்ணாக வர மாதிரி இருக்கும். அந்த பிறப்புறுப்பு பகுதி ரொம்ப 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 சாஃப்டாக ஆகிட்டுருக்குங்க. இது எல்லாமே கர்ப்ப அறிகுறிகள் மட்டும்தாங்க. இன்னும் ஒரு சில அறிகுறிகள் சொல்கிறேன். அதாவது மூச்சு திணறல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக பேசினாவோ நடந்தாவோ படுத்தா கூட உங்களுக்கு மூச்சு திணறல் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க. இதே பீரியடில் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவே இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய சாப்பிட்ணுன்ற மாதிரி நிறைய கிரேவிங்ஸ் மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் பீரியடாக இருக்கிறப்ப அந்த கிரேவிங்ஸ் வரவே வராது. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருப்பீங்க, கோவமாக இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பாப்பா வந்து கருப்பையில் பதிஞ்சுட்டாங்க அப்படின்றப்போ ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருப்பீங்க, ஒரு மாதிரி பிளஸ்டாக, ஒரு மாதிரி நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொரு மிக முக்கியமான அறிகுறி உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இந்த அறிகுறிகள் எல்லாமே நான் சொல்கிறது வந்து உங்கள் பாதம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாதம் வந்து நல்லா ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு கருப்பையில் பதிச்சுட்டாங்கன்னா. அதே இல்லைன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி, ஹீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சில ஃபுட்டு மேலாம் உங்களுக்கு இதை சாப்பிடணும்னு ஒரு மாதிரி கிரேவிங்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப காமனான சிம்டம்ஸ் தான் இல்லைங்களா? ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்காது. ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற சிம்டம்ஸ் சொல்லியிருக்கோங்க. உங்களுக்கு கருப்பையில் பதிஞ்சிட்டாவே வாயில் வந்து சுரந்துகிட்டே இருக்கும், உமிழ்நீர் சொல்லுவாங்க, அது சுரந்துகிட்டே இருக்கும். இதே உங்களுக்கு பீரியட் ஆக போகுதுன்றப்போ இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஒருவேளை நீங்கள் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் நான் செக் பண்ணி பார்த்தா நெகட்டிவ் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு சில பேர் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து உண்மையாலே உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கணும். இப்போ நான் எப்படி சொல்கிறேன்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு சில பேருக்கு சிம்டம்ஸ் இருக்காது, பட் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகணுன்றதுக்காக வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிப்பாங்க. ஒரு சில பேர் இருக்கிற மாதிரியே சிம்டம்ஸ் ஃபீல் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி வந்து வேண்டாம், நிறைய பேருக்கு இப்படி தோணும். அதனால் வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு உண்மையிலே இருக்கான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா என் சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கவே இருக்காது. நான் வந்து அப்போ செகண்ட் பேபிக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை. எனக்கும் அது மாதிரி சிம்டம்ஸ் இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸே கிடையாது. அதனால் ஒரு சில பேர் அவங்களே வந்து கற்பனை கூட பண்ணிப்பாங்க. காமனாக உங்களுக்கு வெள்ளைப்படுதல்ன்றது நம்ம கண்ணார பார்க்கக்கூடியது, மார்பகன்றது கண்ணார தெரியக்கூடியது, வயிறு வலியில் காமனாக எல்லாருக்கும் இருக்கும். இதெல்லாமே இருக்கான்றதை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் நெகட்டிவ் காமிச்சுதுன்னா நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்றப்ப கண்டிப்பாக அதில் பாசிட்டிவ் காட்டும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து யூரினில் நெகட்டிவ் காட்டி கூட பிளட் டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் காட்டியிருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும், நீங்கள் சீக்கிரமாக அம்மா ஆகணும், நீங்கள் சீக்கிரமாக எனக்கு எப்படி குழந்தை இருக்கும், என் கையில் எப்படி குழந்தை இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருமே சீக்கிரமாக குழந்தை வந்து பிறக்குன்றதை நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பபாய்.